வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். என்ன பெரிய அண்ணா கலைஞர் பெரியார்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சின்னவர் தெரியுமா உனக்கு? சின்னவர் தெரியாதா? சின்னவரை பற்றி தெரிஞ்சுங்க பாஸ். சின்னவர்னது வேறு யாரும் இல்லை, நம்ம உதயண்ணா தான் சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழி வச்சு கூப்பிட்றோம். இப்போ வந்து பெரியாரோட பேர் என்ன? ராமசாமி இருக்குல்ல, ராமசாமின்னு கூப்பிட்டா மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களோ, ஸோ அதே போல் பெரியார் போலேயே இவரையும் பேரிட்டு கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்ச பட்ட பெயர் தான் என்னது சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்களா, அதாவது அங்கே போய் பதவி ஏற்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து இவங்க பதவி ஏற்றுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூவினாங்க. சரி, நல்லா இருக்கே இது, பரவாயில்ல, பெரியார் அண்ணாவை பற்றியெல்லாம் போய் பேசுகிறாங்களே நாடாளுமன்றத்தில், அது கூட வந்து அங்கே உறுதிமொழியாக இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டோம். இப்போ பார்த்தோம்னாக்கா அதுக்கு எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரியலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. இப்போ பார்த்துருச்சு, அங்கே பதவியேற்று கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வரைக்கும் உதயண்ணா வாழ்க, உதய் வாழ்க, அதுக்கப்புறம் சின்னவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாளித்தனமாக அங்கே வந்து உறுதிமொழி ஏற்றுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து புகழக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல வரல. புகழ அளவுக்கு அது அவர் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல. வந்து 3 வருஷம்தான் ஆகுது, இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் உள்ளே வந்து இது வெளியும் உருப்படியாக பண்ண விஷயம் என்ன? ஊனமுற்றோர் இதில் வந்து நாங்கள் விளையாடி கப்பு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கப்பு, அது கூட வந்து வெளியே வாங்கின கப்பு எடுத்து முதலமைச்சர் முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அது வந்து முட்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமாச்சு? அதை திமுக அது போல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு பல நாட்கள் ஆச்சு. எங்களுக்கு பல நாட்கள் வந்து நாங்கள் சோஷியல் மீடியா பக்கமே வரல, இது போல் ஒரு அட்டுவயம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருக்கட்டும். அதுக்கப்புறம் உதயண்ணா பண்ண இந்த முக்கியமான விஷயங்களை ஒன்று வந்து இந்த செங்கல் தூக்கிட்டு போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டது. அதுக்கு ஃபஸ்ட் சீசனில் நல்லா ஹிட்டாச்சுன்னு வச்சுக்கேன். மறுபடியும் வந்து அதே சீசனில் வந்து ஃபோட்டோ தூக்கிட்டு போயிட்டு போன மொக்கை வாங்கினார். இவர் ஃபோட்டோ தூக்கிட்டு போக ஆப்போசிட் வந்து ஃபோட்டோ தூக்கிட்டு வர மறுபடியும் மொக்கை வாங்கினார் உதயண்ணா அவர்கள். அதுக்கப்புறம் உதயண்ணா அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொன்னார். நாமளும் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். உண்மையிலேயே இவர்கிட்ட ஏதோ இருக்குது போல இருக்குப்பா சரக்கு, அப்போ ஜெயிச்சிட்டாக்கா இவர் ஏதோ சொல்லுவார் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்பாவித்தனமாக வந்து நம்பிட்டு இருந்தால் தலைவன் வந்து ஜெயிச்சு முடிச்சுட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தால் தாங்க நீட்டை இது பண்ண முடியும், உங்களுக்கு தெரியாதுங்களே ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க, இது கூட புரியாமல் நீங்கள் வந்து சின்ன பசங்க மாதிரி ஓட்டு போட்டு இப்போ நீட்டு விலக்குத்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி வந்தாக்கா நீட்டை வந்து ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதுவரை தான் உதயண்ணா அவர்கள் செய்த வேலைகள் கடைசி 3 வருஷமாக. சரி, ஓகே, இருக்குது, இன்னும் வரட்டும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இந்த கூதல் இருக்குது பற்றியா? அதாவது பெரியாரும் வந்துட்டாச்சு, அண்ணாவும் வந்துட்டாச்சு, அந்த கவுண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கலைஞர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளேயே அடக்கிட்டாங்க மொத்தம். இந்த பெரியார் அண்ணா இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திராவிடம், அதுக்கப்புறம் சமத்துவம், இதெல்லாம் வந்து 3, 2 அந்த மாதிரி வார்த்தைகளை நோக்கி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அடுத்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எப்படி முட்டு கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் போட்டு செய்கிறானுங்க, நம்மளுக்கு பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து செய்யாமல் என்ன பண்ணுவான், நல்லா செஞ்சுதாங்க, பார்க்கறதுக்கு வந்து சிரிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அதிமுக கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லித்தானே இவங்கள வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். அதிமுகவில் என்ன பிரச்சனை, எல்லாரையும் வந்து 90 டிகிரி வந்து வளைய வைக்கிறது, அந்த சுயமரியாதை அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ட்ரீட் பண்ணுது எல்லாரையும். சாதாரண மட்டத்துலேருந்து ரொம்ப கீழ் மட்டத்துக்கு நோக்கி அவங்களை ட்ரீட் பண்ண வைக்குது. இது போல் விஷயங்களை வந்து அதிமுக பண்ணுது, சுயமரியாதை இல்லாமல் நடத்துது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதிமுக மேலே. இப்போது அதை விட ஒரு படி கீழே போயிட்டு புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது போல் கூதல் இருக்குது பற்றியா, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. தயவு செஞ்சு மாற்றிங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்மளால் முட்டு கொடுக்க முடியாதா சாமி? நீங்கள் வந்து பேசாமல் அந்த 200 ரூபாய் ஏதோ தரீங்க மாதிரி அவங்கள வச்சு முட்டு குத்துங்க. முடியல, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது பாஸ், தயவு செஞ்சு மாற்றிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து
இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ ஆக்சுவலாக வந்து எதிர்கட்சிகள் நான் இப்போ சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க போலக்கு. அதுக்கு வந்து நம்ம பிஜேபி நான் சொல்லியிருக்கு போலக்கு, இல்லை ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பீக்கருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவரும் ஃபஸ்ட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து இந்த துணை சபாநாயகர் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னதுனால இப்போ வந்து இந்திய கூட்டணி சார்பாக கே சுரேஷ் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் 8 முறை வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து போயிருக்காரு, கேரளாவோட ஒரு தொகுதியில் இருந்துன்னு வச்சிங்க. இப்போது என்னாச்சுனாக்கா, இப்போ போய் நிற்கோடனே இவர் வந்து தலித் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி வந்து இவர் தலித்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற எம்பிக்கெல்லாம். ஓகே, இப்போது இதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அமித் மால்வியா அப்படி சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியாவில், அதாவது வந்து பிஜேபியோட ஐடி விங் ஹெட்டுன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அவர் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன ட்வீட் போட்டுக்காருனாக்கா, ஒரு 2010 கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று எடுத்து ஷேர் பண்ணிக்காருப்பா. அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த கே சுரேஷ் இருக்கார்ல, அவர் வந்து தலித் பிரிவு கீழே வரமாட்டார், இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கார், எஸ்சி கேஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார், இருந்தாலும் அவர் எஸ்சி எஸ்டி தொகுதியில் வந்து போட்டியிட்டு வின் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அந்த பர்டிகுலர் பதவியை வந்து நாங்கள் நல்லிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவர் பதவியை வந்து பறிச்சுக்கங்க 2010. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் 2010 தானே, ஆமாம் 2010 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பரப்பிட்டு இருந்தார். சரி, நம்ம தான் வந்து சங்கிகள் எது சொன்னாலும் நம்ப மாட்டோம்ல. அது ஏன்னா சங்கிகளுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலாம் நிறைய பேர் வரும், பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும். ஸோ என்ன தான் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செக் பண்ணாக்கா வழக்கம் போல் அது பாதி உண்மை பாதி பொய். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவர் வந்து கிறிஸ்டினா மாறி இருக்கார். ஸோ கிறிஸ்டினா மாறின அந்த பர்டிகுலர் பிரிவு இருக்குல்ல, புலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு போல் இருக்குது, அது சரியாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணதில் PULAYA அதுதான் வந்து அந்த கம்யூனிட்டியோட பேர் போலது கேரளாவில். ஸோ அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டினா மாறிட்டாலும் அவளை ஷெட்யூல் கேஸ்ட்டாக தான் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டை அங்கீகரிக்குது. ஆனால் இதை வந்து எப்படி சேலஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, கேரளா ஹைகோர்ட் வந்து இவருக்கு வந்து பதவியை பறிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடுக்கு போகிறாரு. மேல்முறையீடுக்கு போனால் இது சட்டப்பிரகாரம் அந்த கம்யூனிட்டி இருக்குது போல், கிருஷ்ணா மாறின அந்த கம்யூனிட்டி வந்து எஸ்சி எஸ்டிக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால் வந்து அவர் அங்கே போட்டியிட்டு வென்றது வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் அதே தொகுதியில் இப்போ வரைக்கும் வந்து போட்டியிட்டு வின் பண்ணியிருக்காரு. இப்போது வந்து கூட எஸ்சி எஸ்டி தொகுதியிலேருந்து வின் பண்ணி, அதே தொகுதி தான் நினைக்கிறேன், வின் பண்ணி அவர் மறுபடியும் எம்பி ஆகியிருக்காரு. ஸோ இவங்க ஷேர் பண்ணுறாங்க பார்த்தியா, ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2010 டாக்குமெண்டேஷன். 2013 சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து எம்பியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு ஐடி விங்கோட தலைவர் வந்து எதை ஷேர் பண்ணணும், இது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தானே ஷேர் பண்ணோம், அதுதானே வந்து வேலிடிட்டி. அவர் இப்போவும் வந்து எஸ்சி எஸ்டியில் ஒதுக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் தொகுதியில் தானே வின் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதை மறைக்கிற விதமாக பாருங்கள், ராகுல் காந்தி எல்லாம் ஒரு எஸ்சி இல்லாத வந்து எஸ்சின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சங்கிகளை வந்து எந்த காலத்துமே திருந்த மாட்டாங்க. ஸோ சங்கிகள் எது சொன்னாலும் நம்பாதீங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து கொஞ்சம் செயல்படுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓம் பிர்லா வெர்சஸ் கே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓம் பிர்லாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 293 ஓட்டுகள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிஜேபி வந்து ஆதரிக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 293 பேர் இருக்காங்க. இங்கே கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 பேர் ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஓட்டளிப்பார்கள் என்று நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன நினைக்கிறேனாக்கா, இந்திய கூட்டணி வந்து எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, இன்கேஸ் வந்து நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எவ்வளோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த நம்பரை தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் தான் இந்த தேர்தலை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மற்றபடி இதில் மெஜாரிட்டியோட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் முதல் முறையாக சபாநாயகனுக்கு ஒரு தேர்தல் வருது. ஸோ அது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இன்றைக்கி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போயே வந்து மோடி அமித்ஷாவுக்கு வந்து லைட்டாக ஐயோ 203 பேர் 293 பேர் கரெக்டாக ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இன்கேஸ் ஒரு 30 ஓட்டு 40 ஓட்டு குறைஞ்சிச்சோன்னா வந்து தலைமை வந்து தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன்.
நல்லா காமெடியாக இருக்கும். இன்கேஸ் கே சுரேஷ் வின் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கேன், நாடாளுமன்றமே காமெடியாக இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து ஓம் பிர்லா பண்ணார்ல, கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடல. ஸோ அதுபோல் சஸ்பென்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கே சுரேஷ் இன்கேஸ் உள்ள வந்தாருனாக்கா ஒரு 50 பேரோ 60 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்க, அங்கே ஓட்டு போட முடியும். ஸோ அது போல் விஷயமெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க உள்ள வர பட்சத்தில், ஓம் பிர்லா மறுபடியும் உள்ள வர பட்சத்தில் அதே மாதிரியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுப்பார் ஆப்போசிட் பார்ட்டி எம்பிஸ் மேலே. ஸோ ஓம் பிர்லாவுக்கு வந்து ஆல்ரெடி 140 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 200 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டு எடுப்பு நடத்தி அதில் வந்து பாருங்கள் பிஜேபி வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் காட்டி அந்த கவர்மெண்ட்டை தக்க எல்லா வேலையும் வந்து ஓம் பிர்லா பார்த்துக்காரு. ஸோ பட் இன்கேஸ் கே சுரேஷ், அது நடக்காத ஒரு விஷயந்தான், இன்கேஸ் கே சுரேஷ் மட்டும் வந்து ஸ்பீக்கர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வந்து பேசாமல் கழிச்சிட்டு போயிடலாம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மறுநாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக உள்ளது. ஆக்சுவலாக ஸ்பீக்கர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க. அவர் வந்து இல்லை எனக்கு வந்து காசு தந்தால் மட்டும் போதும் பாஸ், எனக்கு இந்த ஸ்பீக்கரெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்று இருக்கார். சரி பார்க்கலாம் அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பாய்.